ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவரது வீட்டிற்கு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது குறித்து செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி நாகேந்திரன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேரை கைது செய்தனர். 2 பேர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளதால் அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த வழக்கை போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசியல்வாதிகளின் தொடர்பு உள்ளன, எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் க்ளோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரியும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சரை ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி விசாரித்த போது குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்திருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து எதிர்மனுதாரர்களுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.